ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பிதா படத்தின் திரை விமர்சனம். பிதா படத்தில் ஆதேஷ் பாலா, சாம்ஸ், அனு கிருஷ்ணா, பிதா லக்ஷ்மி, மாரிஸ் சந்திரசேகர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். குகன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இளையராஜா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பாபா கன்னடி வசனம் எழுதியிருக்கிறார். ஜி சிவராஜ் தயாரித்திருக்கும் படம் பிதா. திருவிழாவில் தொலைந்து போன தன்னுடைய தம்பியை தேடி அலைகிறார் பிதா லக்ஷ்மி. ஒரு பெரிய கோடீஸ்வரரை கடத்தி வைத்துக்கொண்டு மனைவியிடம் 25 லட்சம் கேட்டு பிளாக்மெயில் செய்கிறது ஆதேஷ் பாலா, சாம்ஸ் பாலா கும்பல். 2 கதைகளும் வேறு வேறு பாதையில் பயணித்தாலும் ஒன்றாக சங்கமிக்கிறது. என்னென்னா, கடத்தல் கும்பலில் மாட்டி அவஸ்தைப்படுகிறார் பிதா லக்ஷ்மி. அனு கிருஷ்ணாவும் தன்னுடைய கணவனை தேடி அங்கு வருகிறார். 20 லட்ச ரூபா பணப்பெட்டியுடன் வருகிறார் அனு கிருஷ்ணா. கோடீஸ்வர முதலாளியாக நடித்திருக்கிறார் அருள்மணி. அருள்மணி மிக அருமையான நடிகர். அது மட்டுமில்லை, நடிப்பு பயிற்சி கல்லூரி வைத்து நடத்தி கொண்டிருப்பவர். அவர் இந்த படத்தில் பார்க்கும்போது மிக அருமையாக நடித்திருக்கிறார். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு. தமிழ் சினிமாவை சுவாசமாக கொண்டவர் அருள்மணி. இந்த படத்தில் பிதா லக்ஷ்மி ஒரே ட்ரெஸ்ஸு படம் முழுக்க. என்ன காரணம்? ஒரே நாள் நடைபெறுகிற நிகழ்வு. இந்த படத்தில் இதற்கு முன்னால் சிறிய சிறிய வேடங்களில் நடித்து கொண்டிருந்த ஆதேஷ் பாலா முழுமையான வில்லனாக இந்த படத்தில் படம் முழுக்க ஆக்கிரமித்திருக்கிறார். அவருடைய நடிப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. இனிமேல் பல படங்களில் இவரை முன்னணி வில்லனாக நாம் எதிர்பார்க்கலாம். அவர் 25 கோடி என்று கத்தும் பொழுதெல்லாம் அவருடைய நடிப்பு பரிணாம வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம். சாம்ஸ் அவருடைய மச்சானாகவும் அடியாளாகவும் வருகிறார். அவர் காமெடி செய்கிறார். சில இடங்களில் சிரிக்க முடிகிறது. சில இடங்களில் இது எங்கேயோ பார்த்த காட்சியாக இருக்கிறது, கேட்ட வசனமாக இருக்கிறது என்றும் சொல்ல தோன்றுகிறது. ஒருவேளை அது வசனம் எழுதிய பாபா கன்னடியோட உரிமையாகவும் இருக்கலாம். ஏன்னா பாபா கன்னடி பல படங்களில் பார்த்த காமெடி சீனியை மறுபடியும் போட்டிருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. இந்த படத்தில் அனு கிருஷ்ணா கோடீஸ்வர தொழிலதிபர் அருள்மணியின் மனைவியாக வருகிறார். இதில் பிதா லட்சுமி கதாநாயகியா, அனு கிருஷ்ணா கதாநாயகியா என்று போட்டி வைத்தால் அனு கிருஷ்ணா தான் முதலிடத்தை பெறுகிறார். ஏன்னா அனு கிருஷ்ணா பார்ப்பதற்கு கொழுப்பு முழுக்கொன்று மூத்த குஷ்பு போல தெரிகிறார். படம் முழுக்க அவருடைய அழிச்சாட்டியங்கள் தாழ முடியவில்லை. ஏன்னா கணவனை காப்பாற்றுவதற்கு போல கடைசியில் தன்னுடைய கள்ளக்காதலனோடு இணைகிறார். இந்த படத்தில் இளையராஜா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கொஞ்சம் கண்டினியூட்டிலாம் நிறையா மிஸ் ஆகுது. அதை கவனிப்பதற்கு நேரமில்லை என்று கருதுகிறேன். இசை நரேஷ். சொல்லிக்கொள்ளும்படி அவர் பாட்டும் போடவில்லை, பின்னணி இசையும் போடவில்லை. அவரை அடுத்த படத்திலாவது நரேஷ் தன்னுடைய திறமையை காட்டுவார் என்று எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் சின்ன சின்ன பாத்திரங்களில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எப்படி அவர்களை ஒருமுகப்படுத்தினார் என்பது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். இந்த படத்தை சிவராஜ் தயாரித்திருக்கிறார். துணிச்சலான ஒரு தயாரிப்பாளர். எல்லாரும் 24 மணி நேரத்தில் நான் படம் எடுத்தேன் என்று சொல்கிறார்கள். அதில் ஒரு பார்த்திபன் ஒரே ஷாட்டில் எடுத்தேன்னு சொன்னார் அவர். ஆனால் இவர் அப்படி சொல்லவில்லை. 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் முழு படத்தையும் எடுத்திருக்கேன் என்று சொல்கிறார். படமாக்கிய விதத்தையும் படத்தில் இறுதி காட்சியிலே காட்டியிருக்கிறார். 23 மணி நேரம் 23 நிமிஷத்தில் படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நல்ல படத்தை கொடுத்துருக்க வேண்டும். நிறைய லாஜிக் மீறல்கள். வர்றாரு அனு கிருஷ்ணா. அங்கே அந்த பொண்ணும் சின்ன பையனும் கட்டி போட்டிருக்காங்க, இன்னொருத்தனும் கட்டி போட்டிருக்காங்க, அவன் காதலனும். ரொம்ப நேரம் கழித்து யார் இவங்கன்னு கேட்குறாரு. ஏன் வந்தவொன்னு அவங்க பார்க்கலையா? இந்த மாதிரி நிறைய பேத்தல் காட்சிகள் இருக்கிறது படத்தில். அதையெல்லாம் களைந்திருந்தால், கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணியிருந்தால் பிதா வெற்றிகரமான படமாக இருந்திருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. நிறைய லாஜிக் மீறல் இருக்கிறது. 23 மணி நேரத்தில் படத்தை எடுக்கணுங்கிறதுக்காக எல்லாரையுமே ஒரே காஸ்டியூமில் போட்டு அவசரப்படுத்தியிருக்காரு. நம்மளையும் தான். பிதா சுமாரான படம். உங்களுக்கு ஏசி தியேட்டரில் பொழுது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிதா படத்தை ஒரு நல்ல ஏசி தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஏசி தியேட்டரில் படம் போகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. பைல்வான் பார்வையில் பிதா படத்துக்கு 100க்கு 28 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.